வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அழகு அழகு சீரியலில் இன்னும் எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி சமைச்சு முடிச்சிருக்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்குமே தலைவாழை இலை போட்டுட்ருக்காங்க. இலை போட்டுட்டு மலரும் மதியம் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை கையில் எடுக்க, ஏமா அப்புறம் உனக்கு, மதிக்கு, மீனாவுக்கு, ராஜிக்கு எல்லாருக்கும் இலை போடுமா அப்படிங்கிறாங்க கோமதி. ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கிற மலர், இல்ல இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. அத்தை நாங்களும் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறோன்றாங்க மீனா. ஆமா நானுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன்னு மதி சொல்றாங்க. கோமதி சரின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, நீங்கெல்லாம் தனியா சாப்பிட போறீங்கன்னு சொல்லி இருந்தா நானும் உங்க கூடவே ஜாயின் பண்ணி இருப்பேன் இல்லைன்னு கேக்குறாங்க ரேவதி. என்னதான் இது உன் வீடா இருந்தாலும் நீ இப்ப இங்க விருந்தாளி, முதல் பந்தியில தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ரேவதிக்கு அவங்க அம்மா அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. தங்கராஜ் அப்படியே வெறுப்பா உட்கார்ந்து இருக்க, அவர் தட்டுல ஒரு கோலா உருண்டை, ஒரு வேக வச்ச முட்டை, தயிர் பச்சடி, பிரியாணிக்கு வச்சிருக்க எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கடுத்து சுக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு லட்சுமி சாப்பிட்ற நேரத்துக்கு தான் கடுகு இருக்கா கருவேப்பிலை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. அப்படின்னு சொல்ல கோமதி யாருன்னு கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவ தான் அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கன்றாங்க கோமதி. அவங்க அப்படியே லைட்டா நெளிஞ்சிட்டு இருக்க, அத்தை உட்காந்து சாப்பிடுங்கன்றாரு தங்கராஜ். அவர் சொல்லணும்னு தானே அவங்க வெயிட் பண்ணாங்க. சரி மாப்பிள்ள அப்படின்னு அவங்களும் உட்காடுறாங்க. ஒரு பக்கம் தங்கராஜ், அடுத்து ரேவதி, அடுத்து அவங்க அம்மான்னு உட்கார, வழக்கம் போல மிஸ்டர் ராகவன் அவரோட டேபிளை குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கமா பாக்யராஜ், ராகவி, சுரேஷ், அடுத்து ஸ்ருதின்னு உட்கார்ந்துருக்க, இவங்கெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இலையில பிரியாணி வைக்கிறாங்க. இதை பாக்குற ரேவதி, பிரியாணி பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் கோலா உருண்டை, செட்டிநாடு எறா தொக்கு, மட்டன் சுக்கா, சோறு, அப்புறம் விரால் மீன் குழம்பு, ஸ்வீட்டுக்கு கவுனி அரிசி அல்வா எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு சின்ன சிரிப்போடு பாக்குறாங்க ரேவதி. தங்கராஜ் அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க, ராகவன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தம்பி அப்படின்னு கோமதி கூப்பிட, அப்படின்னு நிமிந்து பார்த்துட்டு ஒன்னும் இல்லைங்கிறாரு அவரு. ஏய் மத்ததெல்லாம் எடுத்து பரிமாறுமா அப்படின்னு கோமதி சொல்ல எடுத்து பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வாத்து மாதிரியே வாய வச்சுட்டு ராகவனால மெல்ல முடியுதுன்னு தான் தெரியல. பாக்யராஜ் அப்படியே குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு ஆரம்பிக்க, நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க கோமதி. அப்படின்னு ரேவதி மட்டும் தலையாட்ட, நல்ல எல்லாம் ஆட்டுக்கறியா நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல லட்சுமியை ராகவன் தான் முழு மூச்சா சாப்பிடுறாங்க. கோமதியை ஒரு இடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு, பிரியாணி சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க ரேவதி. சான்ஸே இல்லம்மா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, இப்படி ஒரு பிரியாணி பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கிடைக்காது, சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டு சாப்பிடுறாரு சுரேஷ். அப்படின்னு கோமதி சிரிப்போட பார்க்க, குழம்பு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்கன்றாரு ராகவன். என்னக்கா நீங்க எதுவும் சொல்லல அப்படின்னு லட்சுமியை வம்புக்கு இழுக்கிறாங்க கோமதி. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா வாய் நிறைய சாப்பாட்டை வச்சுக்கிட்டு பேச முடியாம சொல்றாங்க. கோமதி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா ராஜியையும் மீனாவையும் நிமிந்து பார்த்து சிரிக்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க கோமதி. அடுத்த கோமதி மெதுவா தங்கராஜ் பக்கம் திரும்பி, வீட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அவர் அப்படியே ஏதோ கண்ணு மூடி தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துருக்க, தம்பி அப்படின்னு கோமதி கூப்பிட, மாமா 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 அப்படின்னு சுரேஷ் கூப்பிட்டுக்கிட்டே கையை ஆட்டி பாக்குறாரு. ரேவதி ஏங்கன்னு கூப்பிட, அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு. அவர் அப்படியே கோமதியை திரும்பி பார்க்க, இல்லப்பா பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டேன்றாங்க கோமதி. செம்மையா இருக்குங்க, கவுனி அரிசியில அல்வா ஏதோ செஞ்சிருந்தேன்னு சொன்னீங்களே, இதுதானா அது? ஆனா காரமா இருக்கு, கார அல்வாவா அப்படின்னு கேக்குறாரு அவரு. கார அல்வாவா அப்படின்னு கோமதி அவரோட இலைய தொலாவிட்டு இருக்க, கார அல்வாவா? ஏன் கார அல்வான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றாங்க மீனா. ஏய் இவ ஒருத்தி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, இல்ல தொண்டையில வச்ச உடனே அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுது, அதுதான் கேட்டேன்றாரு அவரு. ஓ அப்படி அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல அது மட்டன் சுக்கான்றாங்க ராஜி. அல்வா இன்னும் பரிமாறவே இல்லைன்னு ராஜி சொல்ல, ஓ மட்டனா அப்படிங்கிறவரு 2 சுக்கா பீஸ் எடுத்து வாயில போட்டுட்டு, பிரமாதம், நானும் எவ்வளவோ இடத்துல சாப்பிட்டிருக்கேன், ஏன் இதே வீட்டுல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன், ரேவதி சமைச்சு கொடுத்தும் நான் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு சமையல் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு தங்கராஜ் மனசு திறந்து பாராட்டிட்டு சாப்பிடுறாரு. தங்கராஜ் நீங்க நல்லவரா கெட்டவரா
மறுபடியும் கோமதி ரொம்ப சந்தோஷமா பெருமையுமா தலையை நிமித்தி மருமகள்ங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அவங்களே அவங்களுக்கு கையையும் தட்டிக்கிறாங்க. மலர் மெதுவா மதிக்கிட்டு தலையை நீட்டி, தங்கராஜ் அண்ணனே பாராட்டிட்டார்னா அருமையான சமையலா தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்றாங்க மலர். நீங்க சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்கலையான்னு கேக்குறாங்க மதி. இல்லையேன்னு மலர் சொல்ல, நான் அப்பவே பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு, வேற லெவலுங்கிறாங்க மதி. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க மலர். இந்த சமைச்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சமையல் அப்படிங்கிறாரு தங்கராஜ். தங்க வைக்கிற விலைக்கு எதுக்கு வளையல்லாம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ இவர் எங்க தங்க வளையல தூக்கி கொடுத்துட போறாரோன்னு பதற லட்சுமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது தாங்கிறாங்க. உடனே வாங்கி கொடுக்கவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்காங்க பிரியாணிய. மாப்பிள்ள ஏன் சமையல நீங்க சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு லட்சுமி கேட்க, நீ தான் அண்ணி வந்த கையோட சமையல் கட்டு பக்கம் போறதையே நிறுத்திட்டியன்றாங்க அவங்க பொண்ணு. நாம வேண்டியதில்ல, அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரேவதியே போதும் அப்படின்ற மாதிரி மலரும் மதியம் ஒருத்தர் லைட்டா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நானுமே நல்லா தாண்டி சமைச்சேன், விதவிதமா சமைப்பேன் அப்படின்னு பேசுற அந்த அம்மாவால பேச்சையும் நிறுத்த முடியல, சாப்பிடுறதையும் நிறுத்த முடியல. நானும் ஒரு நாள் சமைக்கிறேன்னு அவங்க சொல்ல, அது என்ன ஒரு நாள், இன்னைக்கு நைட்டே கூட நீங்க சமைச்சிருங்கன்னு படக்குன்னு காலை வாரிடுறாங்க கோமதி. நாங்களும் உங்க கையால சாப்பிடுறோம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ, ஒழுங்கா சாப்பிடுறதோட நிறுத்தி இருக்கலான்னு நினைக்கிறேன் அந்த லேடி. அது இன்னைக்கெல்லாம் முடியாது, இன்னொரு நாளைக்கு நான் சமைக்கிறேன்றாங்க. ஏன் இன்னைக்கு என்ன வெட்டி முறிச்சிட்டாங்களாமா, முடியாதாமான்ற மாதிரி மலரும் மதியம் பார்த்துட்டு இருக்க. பார்த்துக்கடி எப்படிலாம் எஸ்கேப் ஆகுறாங்கன்னு கோமதி மீனாவையும் ராஜியையும் பாக்குறாங்க. எல்லாரும் வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிறைய சமைச்சு வச்சிருக்கேன்றாங்க கோமதி. கோமதி எழுந்து நிக்க தங்கராஜோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் அதை எடுத்து அட்டன் பண்ணி, ஏங்க நீங்க எதுக்குங்க வீட்டுக்கு வந்தீங்க, நான் என் மாமனார் வீட்டுல இருக்கேன். அப்படியா, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வீட்லயே வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு போனை வைக்கிறாரு தங்கராஜ். ஏதாவது பஞ்சாயத்து மாமான்னு சுரேஷ் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு அவரு. மலர் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்க, எல்லாம் பிசினஸ் விஷயமா தான், ஒருத்தர் என்ன பார்க்க வந்திருக்கார் வீட்டுக்கு, நான் போகணும் அப்படிங்கிற தங்கராஜ். ரேவதி சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்றாரு. ரேவதிக்கு முகம் அப்படியே பொசுக்குன்னு வாடி போயிடுது. சரிங்கன்றாங்க. அண்ணே இப்பதான் நீங்க 2 பேரும் வந்தீங்க, சாப்பிட்ட கையோட உடனே கிளம்பணுமான்னு மீனா கேக்குறாங்க. இல்லம்மா வேலை இருக்கு அதுதாங்கிறாரு அவரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு, அண்ணி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் இல்லன்றாங்க மீனா. நாங்களும் வந்து சமையல் அது இதுன்னு போயிட்டோம், சரியா பேசவே இல்லை அப்படின்னு மீனா கேட்க, தங்கராஜ் அப்படியே ரேவதியை பாக்குறாரு. அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஐயோ நீங்க சொல்றதை தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன்ற மாதிரி பாக்குறாங்க. வர்றதே எப்பவாவது தான், அதுவும் உடனே கிளம்பணுமான்னு கேக்குறாரு பாக்யராஜ். தங்கராஜ் அவரையே குறுகுறுன்னு முறைப்பா பாக்குறாரு. எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தம்பி என்ன இதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கோமதி படார்னு சொல்லிட, தங்கராஜ் சமாளிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, சரி நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன், நீ இங்கே இரு, சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன்றாரு தங்கராஜ். சரிங்க அப்படின்னு பொங்கி வர்ற சந்தோஷத்தை மறைச்சுக்கிட்டு ரேவதி அண்ணனை பார்த்து சத்தம் இல்லாம சிரிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க, ஏன் மாப்பிள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு பேசிக்கிட்டோம்ல, இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேர்ந்தே போலாமான்னு கேக்குறாரு ராகவன். சரிங்க மாமா, நான் வேலை எப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்றேன், போலாங்கிறாரு தங்கராஜ். சரிங்க மாப்பிள்ள, நான் ஒரு சாப்பாட்டை கண்டினியூ பண்றாரு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. தம்பி தம்பி சுரேஷ் தம்பி சுக்கா வைக்கவான்னு கேக்குறாங்க கோமதி. வைங்கன்றாரு அவரு. வைங்கன்னு சொல்ல, ஏய் வைடி அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல அவங்க எடுக்கிறாங்க. ராஜு வேகமா எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. உண்ட களைப்பு தொண்டை வரைக்கும் இல்ல போல, தலை வரைக்கும் ஏறிடுச்சாட்டிருக்கு. லட்சுமி அப்படியே தலைய தூண்ல சாச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் அப்பாடான்னு கைய பின்னாடி கொடுத்து ஆளுக்கு ஒரு பொசிஷன்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்காங்க. நல்லா சாப்பிட்டியான்னு ராஜிய கோமதி கேட்டுட்டு இருக்க, எனக்கு இன்னும் 2 நாளைக்கு சாப்பாடே வேண்டாம், அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன்றாங்க ரேவதி. நானுமே நிறைய சாப்பிட்டுட்டேன், காலையில வழக்கமா ஓடுறதை விட 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணுங்கிறாங்க மதி. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏமா ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா எதுவும் ஆகாது, எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மத்தியானம் படுத்தா எங்களுக்கு தூக்கம் வராதுன்றாங்க மலர். எங்களுக்கும் வராதுதான் அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை நம்ம ஏதாவது விளையாடலாமான்னு கேக்குறாங்க ராஜி. அப்படின்னு கோமதி தலையாட்ட, நீ என்ன உன் அத்தைய விளையாட கூப்பிடுறேன்னு மலர் ஆச்சரியமா கேக்குறாங்க. எங்க வீட்டுல நானு அத்தை அக்கா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோமே அப்படின்னு ராஜி சொல்ல,
ஏதோ உலகத்திலேயே புதுமையான விஷயத்த கேட்ட மாதிரி மலர் எல்லாரையும் பாக்குறாங்க. என்ன விளையாட்டு விளையாடுவீங்கன்னு மதி ஆர்வமா கேக்குறாங்க. தாயம், பரமபதம், கட்டாங்கல்லு, இப்படி ஏதாவது ஒண்ணு விளையாடுவோம். ஊர்க்கதை பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே விளையாடுவோம்னு கோமதி சொல்ல, ராஜி அதை விட அதிகமா சிரிச்சுக்கிட்டு ஆமா அம்மான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. மலர் ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க, மதி இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆசையா சொல்றாங்க ரேவதி. சரி, அப்ப தாயம் விளையாடலாமான்னு கேக்குறாங்க ராஜி. ஏய், 4 பேர் தானே விளையாட முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப பரமபதம்னு கேக்குறாங்க ராஜி. ஓகே அப்படிங்கிற கோமதி. ஏமா பரமபதம் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு மலர் சொல்ல, அப்ப தாயமே விளையாடலாமேன்னு சொல்றாங்க ரேவதி. இல்ல அதுக்குமே டைஸ் எல்லாம் வேணுமே அப்படின்னு ராஜி சொல்ல, கோமதி யோசிக்கிறாங்க. தட்டாங்கல்ல விளையாடலாம், அதுதான் ஈஸின்றாங்க அவங்க. எனக்கு 7 சின்ன கல் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கோமதி கேட்க, செங்கல் மாதிரியான்னு மதி கேக்குறாங்க. ஏமா அப்படின்னு கோமதி நெஞ்சில கைய வைக்க மதி திடுக்குன்னு பாக்குறாங்க. ராஜி சிரிச்சுட்டு ஆஹா அப்படின்னு கைய சின்ன கூழாங்கல் அளவுக்கு காமிக்கிறாங்க. ஏமா யார் தலையிலையாவது போடுறதுக்கா? வெளியே இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கொல்லப்புறத்துல இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு மலர் எழுந்திருக்கிறாங்க. அவங்க எப்பவும் போல குடுகுடுன்னு ஓட, ஏய் அவங்க தூங்குறாங்க பாரு அப்படின்னு லட்சுமிய காமிக்கிறாங்க கோமதி. அந்த அம்மா தூணுக்கு முட்டு கொடுத்த வாக்குலையே அப்படின்னு வாயை திறந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து சத்தம் இல்லாம சிரிச்சுக்கிறாங்க. ரேவதி இந்தா, ஏமா இவங்கள சுத்தி நாம இந்த கத்திக்கிட்டு இருக்கோம், எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல, உண்ட மயக்கம் வேற ஒண்ணும் இல்லைன்றாங்க மீனா. மறுபடியும் எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள மலர் கையில கொஞ்சம் கல்லுங்களை அள்ளிட்டு வந்து, அம்மா இது ஓகேவான்னு கேக்குறாங்க. ஓகே தான்றாங்க கோமதி. மலர் கல்லை கொடுத்துட்டு அவங்க உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்க, முதல்ல எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரேன், இதுல ஒரு கல்லை கையில வச்சுக்கணும், மத்த கல்லெல்லாம் இப்படி போடணும் அப்படின்னு சொல்ல, எங்க போடணும்னு ரேவதி கேக்குறாங்க. ஏய், முன்னாடி போட வேண்டியதுதான், கையில இருக்கிற ஒரு கல்லை மேல தூக்கி போட்டுட்டு அது கீழே விழறதுக்குள்ள கீழே இருக்க கல்லுல ஒரு கல்லை எடுக்கணும், அதே சமயத்துல மேல போடுற கல்லையும் புடிச்சிடணும்ன்றாங்க கோமதி. மதி திகச்சு போய், ஐயோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்கன்றாங்க மீனா. இல்ல நீயே ஆடி காட்டு இந்தா அப்படின்னு கையில இருக்க ஒத்தக்கல்ல குடுக்குறாங்க கோமதி. எங்க ஊர் சைடெல்லாம் பாண்டி விளையாடுறதுன்னு சொல்லுவோம் இது. மீனா ஒரு கல்ல மேல தூக்கி போட்டுட்டு அந்த கேப்ல கீழே இருக்க கல்ல ஒன்னு எடுத்துட்டு மேல இருந்து கீழே விழற கல்லையும் புடிச்சுக்கிறாங்க. இப்படி அவங்க எல்லா கல்லையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டுக்கிட்டு மீதி 6 கல்லையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹேன்னு கத்திக்கிட்டு கை தட்டுறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல கை தட்டி சந்தோஷமா சிரிச்ச சத்தம் லட்சுமிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. லைட்டா கண்ணை முழிச்சு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. தட்டாங்கல் விளையாடிட்டு இருக்கோன்றாங்க கோமதி. தட்டாங்கல்லா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, ஆமா இருங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஏய் நீ இப்ப 2 கல்லா எடு அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப 2 கல்லா எடுக்க போறோம், நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு மீனா இப்ப 2 கல்லா எடுக்க போறாங்க. இப்படி மேல போட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி புடிச்சிடணும், சரியா அப்படின்னு மீனா விளையாடிட்டு இருக்க இவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. யூஸ்வலா பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இப்பவே நான் இப்படி மாத்திக்கலாம், பட்டணத்தான் பாண்டிக்கல்ல பார்த்த மாதிரின்னு. பாத்தியா எப்படி விளையாடுறான்னு கோமதி சொல்ல, மதியோட கண்ணு கல்லு போற பக்கமெல்லாம் பாஞ்சு போகுது. எல்லாரும் சந்தோஷத்துல ஆய் ஓயின்னு கத்திக்கிட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. சரின்னு கொஞ்சம் அசந்திருந்த லட்சுமி மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகி தலையை தேய்ச்சிட்டு பாக்குறாங்க. ஓ மை காட் பயங்கரமா விளையாடுறீங்கன்றாங்க மதி. இத நாங்க கத்துக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கேன்றாங்க ரேவதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸியா கத்துக்கலான்றாங்க கோமதி. பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க அப்படின்னு மதி சொல்ல, இது என்ன பிரமாதம், நான் சின்ன வயசுல கபடி எல்லாம் விளையாடுவேன் தெரியுமான்றாங்க கோமதி. நான் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஸ்போர்ட்ஸ் குக்கிங்னு எல்லாமே பின்றீங்க, ஆளுமே ஃபன்னாவே இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க மதி. எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி கோமதி கூலா நெஞ்சில கைய வச்சு காமிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லட்சுமி பயங்கர கடுகடுப்போட இருக்காங்க. அவங்க மதிய முறைக்க மதி கொஞ்சம் அப்படியே லைட்டா முகத்தை மாத்திக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கோமதியை பார்த்து கேட்க, என்னங்க பிள்ளைங்க விளையாட கூப்பிடுறாங்கல்ல நீங்களும் வர்றீங்களான்னு கோமதி கேக்குறாங்க. நான் என்ன குழந்தையா, நான் வரல, நான் உள்ள போய் தூங்குறேன் அப்படின்னு உருண்டு புடிச்சு எழுந்திருச்சு லட்சுமி உள்ளர போயிடுறாங்க. தூக்கத்தை கலைச்சிட்டோமேன்னு கோவிச்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் இல்லாத அவங்க கொஞ்சம் ஜெலஸ் ஆயிட்டாங்கன்றாங்க மீனா. ஆமா கண்டுக்காதீங்கன்றாங்க ரேவதி. நான் ட்ரை பண்ணவா
அப்படின்னு ரேவதி ஆர்வமா கேட்க, சூப்பர் அண்ணி, கலக்குங்கன்றாங்க மீனா. அவங்க ஏதோ விளையாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க பாக்யராஜ் அங்க வர்றாரு. அவங்க கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் கீழே போட்டுட்டு இருக்க. அப்படிதானே என்கரேஜ் பண்ணிட்டு கை தட்டிட்டு இருக்காங்க மத்தவங்க. என்னப்பா கேம்ஸ் ஆன பாக்யராஜ் கேட்க, வாங்கத்தான்றாங்க மீனா. ஆமா, தாயம் விளையாடலான்னு நினைச்சோம், டைஸ் இல்ல, பரமபதமும் இல்ல, அதுதான் இந்த விளையாட்டு விளையாடுறோன்றாங்க மீனா. சொன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லன்றாரு அவரு. வெயில்ல வெளியில போவீங்களான்னு மலர் கேட்க, இதுல என்ன இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரட்டான்னு ஆர்வமா கேக்குறாரு பாக்யராஜ். அத்தா வேண்டாம் வேண்டாம், பாத்துக்கலான்றாங்க மீனா. ரேவதின் அவரு கூப்பிட அண்ணன்னு நிமிடுறாங்க. நீயே எங்க கூட வெளியே வருவேன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு, ஆனா முடியலன்றாங்க. உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க ரேவதி. இந்தா அப்படின்னு ஒரு பாக்ஸ நீட்டுறாரு அவரு. அதை வாங்கி பாக்குற ரேவதி அதை திறந்துட்டு, ஐ சிப்பி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நாங்க போற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியல, அதான் நாங்க போன இடத்துல இந்த சிப்பிய பார்த்தோம், அதுல கொஞ்சம் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்றாரு பாக்யராஜ். அவங்க ரொம்பவே சந்தோஷமா கையில எடுத்து பார்த்துட்டு தேங்க்ஸ் அண்ணேன்னு சொல்ல, பாக்யராஜும் ஒரு சின்ன சந்தோஷத்தோட சிரிக்கிறாரு. அடுத்த தடவை நீங்க எங்க போனாலும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, கண்டிப்பா வரணும், சரி நீங்க விளையாடுங்கன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு பாக்யராஜ். ரேவதி அந்த சிப்பியவே ஆசையா இப்படி அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு டப்பில போட்டு குலுக்கிட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் அதை கொஞ்சம் பாவமா பாக்குறாங்க. அப்படியே மெல்ல மெல்ல சிரிப்போட பார்த்துட்டு இருக்க எல்லா அண்ணன்களும் ஒரே மாதிரி தான், தங்கச்சிய குழந்தை மாதிரி தான் பாப்பாங்கன்றாங்க கோமதி. தங்கச்சியும் ஒரே மாதிரி தான், அண்ணன் சின்னதா ஏதாவது பண்ணினாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ரேவதி ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா அதையே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. மலருக்கு தான் ரொம்பவே பாவமா கஷ்டமா இருக்கு. கோமதிய அவங்க அண்ணன்க நினைப்புல லைட்டா கண்ணீர்ல நீர் துளிர்க்க துடைக்கிறாங்க. சுரேஷும் பாக்யராஜும் வெளியில திண்ணையிலையும் படியிலையுமா உட்கார்ந்து இருக்காங்க. கரண்ட் எப்போ வரும்னே தெரியலையேனே அப்படின்னு சுரேஷ் சொல்ல, சொன்னேனேடா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனைன்னு, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வந்துடுங்கிறாரு பாக்யராஜ். அப்போ லேடிஸோட சத்தம் கலகலன்னு தெருவரையிலும் வர உள்ளரை எட்டி பாக்குற சுரேஷ், இன்னும் கேம் முடியலையான்னு கேக்குறாரு. கேம் அப்பவே முடிஞ்சிருச்சு, இப்போ சும்மா தான் பேசிட்டு இருக்காங்கன்றாரு அவரு. அப்போ கார் வந்து நிக்க ரெண்டு பேரும் படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. காரை நிறுத்திட்டு தங்கராஜ் இறங்கி வர்றாரு. இறங்கி வருவர் சுரேஷ் கிட்ட வந்து, என்னடா சுரேஷ் பவர் கட்டான்னு கேக்குறாரு. ஆமா மாமா அப்படிங்கிறாரு. உள்ளர இருந்து சிரிப்பு சத்தம் கேட்க, சிரிப்பு நம்ம வீட்டுல இருந்தா கேக்குது அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ஆமா மாமாங்கிறாரு சுரேஷ். உள்ள லேடிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஏண்டா வீட்டுல இருக்க பொம்பளைங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்க, சுரேஷ் என்ன சொல்றதுன்னு வாயை முடிக்கிறாரு. நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு பட்டுன்னு பதில் கொடுக்கிறாரு பாக்யராஜ். சிரிப்பு சத்தம் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்க பாக்யராஜ் ஒரு முறை முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள அந்த இருட்டுல போறாரு தங்கராஜ். பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. தங்கராஜ் உள்ளர வந்து பார்க்க அங்க கோமதி, மதி, ரேவதி, மலர்னு எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. எல்லாரும் ரவுண்டா உட்காந்து பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி லட்சுமி உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா, நான் நடந்த நடையில உங்க மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு பொம்பளை நினைச்சா நடக்காத விஷயம் இல்லைன்னு அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கோமதி அவங்க பாத யாத்திரை போன கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க போல இருக்கு. சூப்பர்மா அப்படின்னு மலர் சொல்ல, உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றாங்க ரேவதி. இவங்க கொஞ்சம் தள்ளி இருட்டுல நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுன்னு அடிக்கடி நாம தான் அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க மதி. சரிதான் அப்படின்னு மீனா சொல்ல, கரண்ட் கரெக்டா வருது. எல்லாரும் சிரிப்போட லைட்டா பாக்குறாங்க. அப்பாடா கரண்ட் வந்துருச்சா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பாடா ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு எழுந்திருக்கிற லட்சுமி அங்க பயங்கர கோவத்தோட நிக்கிற தங்கராஜையும் பக்கத்துல ஐயோன்னு நிக்கிற சுரேஷ் பாக்யராஜையும் பாக்குறாங்க. எல்லாரும் அங்க பாக்குறாங்க. ஐயோ மாப்பிள்ள அப்படின்னு லட்சுமி சொல்ல, ஆஹா மாட்டிக்கிட்டோமோன்னு பாக்குறாங்க ரேவதி. உடனே லட்சுமி உளுந்தடிச்சு, வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட அவரு கீழே இறங்கி வர்றாரு. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, எப்ப வந்தீங்க அப்படின்னு அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி ஓடோடி வர்றாங்க லட்சுமி. இப்போ உங்களுக்கு கால் வலிக்கல போல இருக்கு. அவரு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க ஆம்பளைங்களை திட்டிக்கிட்டு இருந்தீங்களே அப்பவே நான் வந்துட்டேங்கிறாரு அவரு. சோ எல்லாம் இந்த அம்மாவால தான், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க சொன்னா இருக்குதா, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் கெடுக்கும்னு சொல்லுவாங்க, எல்லாம் இந்த அம்மாவால தான் அப்படின்னு லட்சுமி முறைக்கிறாங்க. கோமதி விடுவிடுன்னு முன்னாடி வந்து நின்று
ஆம்பளைங்களை யாரும் திட்டலையேன்றாங்க, சாதாரணமா தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கோமதி சொல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நிக்கிறாரு தங்கராஜ். அண்ணே காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு மலர் உடனே கேக்குறாங்க. அவரும் படக்குன்னு வேணான்னு கைய காமிக்கிறாரு. உடனே ராகவன் எங்க இருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்து வாங்க மாப்ள வாங்கன்றாரு. என்ன மாமா எங்க போயிட்டீங்க நீங்கன்றாரு தங்கராஜ். இல்ல டிரான்ஸ்ஃபார்மரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் போய் பார்க்க போனேன். வெயில் காலம்ல எல்லார் வீட்லயும் ஏசிய போடுறாங்க, லோடு தாங்காம டிரான்ஸ்ஃபார்மர் வீணா போகுது அப்படின்னு ராகவன் சொல்ல நீங்க இல்லாததுனால வீட்டுல எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல ஏதோ எதிரி நாட்டு மன்னன் உள்ளர போந்துட்டான்னு சொன்ன மாதிரி அப்படியா அப்படின்னு ராகவன் அதிர்ச்சியோட பார்க்க என்னடா இது இந்த ஆள் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. மலர் மட்டும் பயத்தோட பாக்குறாங்க. ஏம்மா மதி என்னம்மா அது ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, ஏன் சொன்ன அப்படிங்கிறாரு தங்கராஜ். நான் அப்படி பொதுவாலாம் சொல்லலையே அப்படின்றாங்க மதி. நீங்க வர்றதுக்கு முன்னாடி அத்தை என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைன்னுங்கிறாங்க மீனா. என்ன கதையா இருந்தாலும் இப்படி சொல்லி இருக்க கூடாது இல்லம்மா, ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படின்னு தங்கராஜ் ஏதோ சொல்ல வர்றாரு. விடுங்களேன் தம்பின்றாங்க கோமதி. ஐயோ அப்படியெல்லாம் விட முடியாதுங்க, சில விஷயங்கள் உடனே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற தங்கராஜ். சரி இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்திலேயே சின்ன நாடு எது? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னுதான் இந்த கேள்வியவே நான் கேக்குறேன் அப்படிங்கிற தங்கராஜ். ஆம்பளைங்க யாருமே பதில் சொல்ல கூடாதுன்றாரு. ஐயோ தங்கராஜ் உங்க கேள்வி ரொம்பவே சைல்டிஷா இருக்குங்க, சொல்லுங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்க இது என்னப்பா கேள்வி, அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்ன்றாங்க கோமதி. நியாயமான கேள்விதான், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் பண்ண போறது இல்லதான். ஆனா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, பொம்பளைங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு மதி சொன்னுச்சுல, அதனாலதான் கேக்குறேன்றாரு தங்கராஜ். சொல்லுங்க சின்ன நாடு உலகத்திலேயே எது அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். பொறுத்து பார்த்த ராஜி வேட்டிகன் சிட்டின்றாங்க. கரெக்ட் பாங்குறாரு பாக்யராஜ். நீ ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல் நீ பதில் சொல்லாத, வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிரிக்கெட்ல செஞ்சுரி அதிகமா அடிச்சது யாரு அப்படின்னு தங்கராஜ் கேட்க எதுக்கு வம்புன்னு தெரியாதுங்கன்றாங்க ரேவதி. மலரு நீ சொல்லுமா அப்படின்னு தங்கராஜ் கேட்க பாவம் அவங்களே கிச்சனே கதியா இருக்காங்க. கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு, அவங்களும் நேர்மையா கிரிக்கெட்டை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. சுரேஷ் நீ சொல்லுன்னு அவர் இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. அதிக செஞ்சுரிஸ்னா சச்சின் தானே மாமான்னு கேக்குறாரு அவரு. கரெக்ட், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் சொல்றான் அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப ஆர்வமா சொல்ல கோமதி வாய வச்சிட்டு இருக்காம இதெல்லாம் என்ன ஆட்டம், பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு நாங்க உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்க அப்படி கேளுங்க அத்தை அப்படின்றாங்க மீனா. அதெல்லாம் ஜெனரல் நாலேஜ்ல இல்லையேம்மா. சுரேஷ் உன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு 4 கேள்விய மதிக்கிட்ட கேளுன்றாரு தங்கராஜ். ஐயோ ஏதோ கொஞ்சமா ஒட்டி வர்ற நேரத்துல இவர் கும்மி அடிச்சிருவாரு போல இருக்கே அப்படின்னு சுரேஷ் திகைச்சு போய் பாக்குறாரு. எதுக்கு மாமான்னு கேட்க சும்மா கேளுடா அப்படின்னு தங்கராஜ் சொல்ல ஐஜில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் ஆர்டர்ல சொல்ல முடியுமா அப்படின்னு சுரேஷ் கேட்க மதி சுரேஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து தங்கராஜ பாக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்றாங்க அவங்க. சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார் இருக்கும்னு கேக்குறாரு அவரு. தெரியாதுன்றாங்க மதி. உன் ரூம்லயே உன்னோட யூனிஃபார்ம் இருக்கு, டெய்லி பாக்குற, அதுல எத்தனை ஸ்டார் இருக்குங்கிறது உனக்கு தெரியல. ஆனா பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆம்பளைங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இதுல பேச்சு வேற அப்படின்னு தங்கராஜ் சொல்ல ஐயோ அப்படின்னு அலுப்போட வாய மூடிட்டு நிக்கிறாங்க எல்லாரும். ரேவதி போலாமா அப்படின்னு கேட்க அவங்களும் போலாங்க அப்படின்னு அவசரமா தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க. போன வேகத்துல ரேவதி பேக் எடுத்துட்டு வெளியே வர நாங்க கிளம்புறோம் மாமா, போயிட்டு வரோம், வர சுரேஷ் அப்படின்னு தங்கராஜ் நடக்க நான் மறுபடியும் வருவேன், உங்ககிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு ரேவதி கோமதியோட கைய பிடிச்சு சொல்ல வாமா அப்படின்றாங்க கோமதி. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு ரேவதி கிளம்புறாங்க. அப்ப கோமதி அன்கோ இங்க இருந்து கிளம்ப மாட்டாங்களா? ஏதோ 4 நாள் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு வந்தாங்க, 40 நாள் ஆனாலும் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு. ரேவதி அங்கேருந்து கிளம்பிட எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ராகவன் முன்னாடி வேகமா வந்த கோமதி இவர் என்னன்னு பொது அறிவு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போறாருன்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம மாப்பிள்ளை எப்பவும் அப்படிதான், அடுத்தவங்க அறிவை பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு ராகவன் சிரிப்போடு சொல்றாரு.
என்னென்ன சோதிச்சு என்ன மார்க்கா போட போறாரு? நாளைக்கு என்ன கணக்கு பரீட்சையா அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு கேட்க ராகவன் என்ன சொல்றதுன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. ஏங்க கிண்டல்லாம் பண்ணலங்க, நான் கேட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். மலரு நீ போய் எல்லாத்தையும் சூடு பண்ணி வைப்போ அப்படின்னு லட்சுமி சொல்ல மலர் படக்குன்னு திரும்பி உள்ளர போறாங்க. கோமதி அப்படியே யோசனையோட நின்றுட்டு இருக்க. நீ இங்கேயே நெல்லுமா, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி ராகவன லட்சுமிய ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. மதி மலர் பின்னாடி போயிட மீனாவும் ராஜியும் மட்டும் அங்க நிக்கிறாங்க. எல்லாரும் போனதும் மீனா அவங்களோட லெஃப்ட் சைடும் ராஜி அவங்களோட ரைட் சைடும் வந்து நிக்கிறாங்க. கோமதி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு ஏய் என்னாடி அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு திகைப்போட வெளியே பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. ஓகே, அப்ப அடுத்த சண்டை வராம இவங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க போல இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.